ஒரு பேக்ல இருந்துச்சு.
செய்யும்படியாக தகப்பனே இதை ஏற்படுத்துவதற்காக நான் நமக்கு விஷயமாவதாக அந்த வந்திருக்கிற எல்லா ஆண்டு முதியவர்களுக்காக வயதானவர்களுக்காக அந்த வீட்டுக்கு தலைவர்களுக்காக ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல இதாக நாம் ஜெபிக்க ஆரம்பித்து ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்யும்படியாக நம்முடைய மத்தியிலே வந்து வருகிறார். இந்த இடத்துல இன்னைக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி சோதரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டாயிற்று. அந்த தீர்மானத்தின்படி இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிறோம். தேவனுடைய தாசன்மார்கள் தானியேல் புஸ்தகத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் 7 பேர் இருந்தார்கள். அவங்க ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு இடத்துல இணைக்கிறார். ஜெபம் பண்ணும்போது அழிவுகள் நீக்கப்படுகிறது, ஸ்தோத்திரம், பேய் பிசாசு நீக்கப்படுகிறது, பாவ சாபம் நீக்கப்படுகிறது, அசுத்தம் நீக்கப்படுகிறது. ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறார்கள். அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிக்கணும் இருந்தா இருக்குது.
வாக்கு சத்தம் கேட்கணும். தினந்தோறும் மக்கள் தேவனை நோக்கி ஜெபித்து ரட்சிப்பை விடுதலையை ஆசீர்வாதம் அந்த ஒரு நல்ல எண்ணம் ஜோம் பண்ணா கழிவு நீக்கப்படும், நோய் நீக்கப்படும், சூத்திரம் நன்மைகள் உண்டாகும். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கும்படியாக தேவன் இப்படிப்பட்ட தரிசனத்தோடு இடத்துல ஆண்டவரை இருக்கிறார். நல்ல இடத்துக்காக, நல்ல திட்டத்திற்காக, தரிசனத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். சத்தமா சொல்கிறோம், சத்தமா சொல்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வதிக்கும் சோத்திருக்கிற மாண்டவரே சோத்திரம் ஊழத்தை நடத்துகிறாய் மகனை ஒரு கருத்தை கொடுக்கிறோம் ஆண்டவர். அவர் கைது செய்கிற காரியங்களை எல்லாம் ஆசீர்வதியும் சுவாமி. ஊழியத்தில் தேவரீதாமே அவருக்கு பக்கபலமாயிருந்த ஆண்டவரை ஏன் நடத்தியர்களும் ஆழ்வு மதிப்பியே நடத்தி மாட்டவர். சோத்திருக்கிறவரை தேவைகளெல்லாம் தந்துட்டார். குடும்பத்தெல்லாம் தேவரீர் ஆண்டவரை நிர்வாகவாக்க பராமரிக்கிறீராக இருப்பார். சோத்திருக்கிற மாண்டவரை இந்த வேலையில மாண்டவரை ஜபத்தை நடத்த ஆராதனை நடத்த வந்திருக்கு இந்த உலகம் பிள்ளைகளுக்காக நமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் மீது அக்கையோடு வந்து ஆண்டவரை எங்களுக்காக தெரிவித்தாராய் செய்து கொடுக்க வந்திருக்கிறவர்களுக்காக நமக்கு படானபடி சோத்திரம் ஆண்டவரை. சோத்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர் குடும்பங்கள் அவர்கள் ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதியும். சோத்திருக்கிற மாண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அவர்கள் எல்லையை விரிவாக்குவீராக இருப்பார். இந்த எல்லையை விரிவாக்குவீராக இருப்பார். சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். நன்மை செய்பவராக இருந்தவரே சோத்திருக்கிறவர்கள் நன்மை செய்பவராக வந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதி மாண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மென்மேலும் பலப்படுத்தியவர்கள் மென்மேலும் பலப்படுத்தி அநேக ஆசீர்வாதமாக இந்த வேளையில் எங்களுக்கு என்ன போதிக்க போகிறோம் நாயகரை ஞானகுருவே போதங்களை எங்களோடு உறவாடுகிறார். எங்களோடு உறவாடுகிறார். எங்கள் அனைவரும் கருத்து நோக்கப்படுகிறோம். சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். அதுள்ளவன் கற்றுக்கடவன் ஆண்டவரை சோத்திருக்கிற ஆண்டவரை. காதுகளெல்லாம் நீர் விட்டு செல்லும் சுவாமி சோத்திரம் ஆண்டவரை. இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை ஆண்டவரை விழிப்புணர்வோடு இருந்து கவனத்தோடு ஆண்டவரை அநேக காரியங்களை கண்டும் கவனையாக இருக்கிறார் என்றபடியா இல்லாதபடி ஆண்டவரை கண்ணும் கண்ணுமாய் கவனித்து ஆண்டவரை உமதாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நிறுத்தி வைத்தார். உமதாசீர்வாதம் தரக்கூடாத பிரமாணத்தை தலைமையிலே ஆசீர்வாதத்தை இவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கேட்ட பாத்திரங்களாக எங்கே நீர் வரைந்தோம். எவ்வளவோ குற்றம் குறைகள் உண்டு எங்களை கருத்துப்படுத்தி சொல்ல மாட்டேன். எங்களை தாழ்ந்து கருத்தை சமர்ப்பிக்கிறோம். புதினம் அதுவெல்லாம் ஒருவருக்கே கர்த்தரும் சுகத்தை கேட்டால் கர்த்தரை சோதரிப்போம். இயேசு சொன்னார், நோக்கி நான் உனக்கு உனக்கு மறுத்தரவு சொல்லலாம். நோக்கி கூப்பிடு சுருக்கம் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார்கள் என்றால் முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஜெபத்துல 24 மணி நேரமும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் உட்கார்ந்து ஜெபிக்கணும். இந்த ஆலயம்
ஆலயம், இந்த ஜெப மையம், திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களுடைய தலைமை, இந்த ஜெப மையம் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கட்டப்பட்டது. இதுல தினந்தோறும் தேவன் ஏராளமான அற்புதங்களை செய்வார், ஏராளமான அதிசயங்களை செய்வார், ஏராளமான நன்மைகளை தருவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம தேவனை குறித்து ஜெபிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்துல நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கேளுங்கள், அப்போது கேட்கறது என்ன கிடைக்காது, பதில் கிடைக்காது, நமக்கு தேவையானது கிடைக்காது. நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு நல்ல சுகத்தை தாரும், பாதுகாப்பு தாரும், எனக்கு நல்ல மன சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். என்னையும் ஊழியத்தில் பயன்படுத்தும், என்னுடைய சரீரத்தையும் ஆண்டவருடைய பணியில ஜீவபலியாய் பயன்படுத்தத்தக்கதான ஆசீர்வாதத்துக்கு தாரும் சொன்னாங்க. பூமியில பிறந்திருக்கிறோம், ஆனா நமக்கு வேஸ்டா போயிருக்கிறாங்க. நம்ம பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நம்மை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கிறோம். நம்ம யாருக்கும் பிரயோஜனமானவர்கள் அல்ல, ஆனால் பிரயோஜனமாய் இருக்கும்படி தேவன் அற்புதம் செய்வார். நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு தேவனுடைய ஜெப வீரர்கள், பிறப்பிலே நிற்கிறவர்கள். உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாது. தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிறதா இருக்கிறவர்களால ஆண்டவர் உங்களை உயர்ந்த அனுபவத்துல, ஆசீர்வாதத்துல, மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறாரு. 24 மணி நேரமும் ஆராதனை நடந்துட்டே இருக்கு. 24 மணி நேரம் நடந்துட்டே இருக்கு. யார் ஆராதிக்காங்க? தேவதூதர்கள் ஆராதிக்காங்க. அதே மாதிரி 24 மணி நேரமும் தேவனுடைய மகிமையினால, ஆராதனையினால, பாடலினால, வேதவசனத்தினால, ஜெபத்தினால, துதியினால, ஸ்தோத்திரத்தினால நடக்குதோ அதே மாதிரி இந்த இடம் அதற்காக நியமிக்கப்பட்ட இடம். அல்லேலூயா சொல்வோம். தொடர்ந்து தேவன் நம்ம இந்த இடத்தை ஆசீர்வதிக்கும்படி கருமையான ஜெபம். மகாபரிசத்துக்கும் அன்பு தாப்பனே சூத்திரம் அப்பா. இந்த நாள் தாப்பனே சூத்திரம் ஆண்டுவரே. ஜெபநேரன் ஆசீர்வாதத்தை வர கிருபிக்காமக்கு சூத்திரம் ஆண்டுவரே. ஞான பாஸ்தையாவ அம்மாவை அருமையான அன்பு சகோதரனை கொண்டு வந்த ஆண்டுவரே. இவ்வளவு நேரம் ஆண்டுவரே சூத்திரப்பா, நீ பயன்படுத்தின கிருபிக்காமக்கு சூத்திரம் ஆண்டுவரே. இப்போதும் ஆண்டுவரே இந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தாப்பனே இந்த ஊழியத்தை நீ ஆசிரியப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே. தாப்பனே சூத்திரமா அருமையான சூத்திரப்பா ராஜா உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டுவரே. தாப்பனையோட மனைவி ஆசீர்வதிங்கப்பா, தாயார சகோதரி ஆசீர்வதிங்கப்பா. தாப்பனை நல்ல சரிகள் ஆரோக்கிய சூத்திரி கட்டமையாக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நல்லா சுலபமாக கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோமப்பா. நீங்க வல்லமையாக நீங்க பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அக்னி ஜுவாலயத்தை நீ பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாப்பனே சூத்திரப்பா ஜெபிக்கும் போதே மாணவன் பலத்த காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புத அடையாளம் நடக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கும் போதே பலனை பார்க்கத்தக்கதாகப்பா, உங்களுடைய பார்வையில் செவிலியை கேட்டு உண்மையை பேசுகிறோம் ஐயா. மனித சபை நேரத்தில் உயிரோடு எழும்ப முடியாமல் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி மகனை நீ வல்லமையாய் பயன்படுத்துவீராக. தாப்பனே சூத்திரம்பா, மகனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவும் அழிக்கப்படுமையாக ஜெபிக்கிறோமா. தாப்பனை பொருளாதார கிரியில் அழிக்கப்படட்டுமாப்பா. பலமான வல்லமையினால் நிர்மூலமாக ஜெபிக்கிறோம். வெளிச்சுகத்தின் வல்லமையில் மந்திரவல் ஏவல்கிறீர்கள் ஆண்டவரே. எல்லா தீய வலையும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவையாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்கார குடும்பங்களை பாதுகாப்பீராக. தாப்பனே இந்த ஊழியத்தை தேவனை சந்திப்பீராக. ஆண்டவரே இந்த ஊழியத்தின் ஆண்டவரை திரள் கூட்ட ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. தேசமும் ஜனங்களை கொண்டு வர முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. சின்னமன் ஆயிரம் சிறிய பலத்த ஜாதி சொன்ன வார்த்தைப்பா, இந்த ஊழியம் பலத்த ஜாதியாக மாறட்டும் ஆண்டவரே. தேசமும் ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. உலக நாளும் ஜனங்களை கொண்டு வாங்கடவரே. இந்த ஊழியத்தின் எல்லையில் விரிவாக முடியாத ஜெபிக்கிறோம் அப்பா. தாப்பனே உங்களுக்கு சோதர ஊழியத்தின் எல்லா தேவனை சந்திங்க ஆண்டவரே. தாப்பனை வானத்தின் பலனை திறந்த இடமில்லாமல் இந்த ஊழியத்தை ஆசிரியர்களாக ஜெபிக்கிறோம் ஐயா.
தகப்பனே சோதர ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தின் எல்லா கட்டுமான தேவையை சந்திக்கப்படட்டும் ஐயா. இந்த தரத்தளத்தின் தேவையை சந்திக்கப்படட்டும் ஐயா. காமோன் தேவையை சந்திக்கப்படட்டும் ஐயா. அத்தனை கட்டுமான தேவையை சந்திப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கான எல்லா திட்டங்களுக்கான அத்தனை தேவையை சந்தித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிப்பீராகப்பா, ஆசீர்வதிப்பீராகப்பா. பல வருடமா இப்படி கிடக்கிற இந்த சூழ்நிலையை மாறி ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கான எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்தி கொடுமையா ஜெபிக்கிறப்பா. ஒழுங்கின்மையா வறுமையான பூமி ஒழுங்கினமா படத்தை தேவனாண்டவரே இந்த ஊழியத்துக்கு எல்லா காரியமானவரே 2026 எல்லாம் ஒழுங்கினமாக மாறுவதாகப்பா. எல்லாம் ஒழுங்கினமாக மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளை மாலை இந்த இடத்துல வந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை நிறைவேற்றி அருமையான பாஸ்டரை அம்மாவை அருமையான அந்த சோதர ஆசீர்வதி ஆண்டவரே. அவங்களை ஊழியரை நீ ஆசீர்வதியாக ஜெபிக்கிறோம் ஐயா. செய்கிற ஊழியத்தில் ஆண்டவரே சோதரப்பா தாப்பா இந்த வருஷத்துல ரெட்டிப்பால் ஆசீர்வாத நன்மையில் உண்டாவதாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவங்க செய்கிற ஊழியர்களை திறப்போட ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஐயா அந்த ஊழியத்துக்கு தேவையான எல்லா தேவையை சந்திங்க ஆண்டவரே. இந்த ஊழியம் இந்த வருஷத்துல அந்த ஊழியம் ஆண்டவரே எல்லா விரிவடைய முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகபலனை கொடுங்க ஆண்டவரே. தாப்பரே இங்கே இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தாப்பரே சுத பல இடங்கள் இந்த இடத்துல ஆண்டவரே வந்து தங்கி இருக்கிறாங்கப்பா. தாப்பரே சுதர் ஒவ்வொரு முறையும் அதிகமான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே சரியான ஆண்டவரே நல்ல சுகபலனை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறப்பா. யாரும் பலவனத்தோடு இருக்கக்கூடாதப்பா. யாரும் வியாதியோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசுதாமனி பலனை நோயெல்லாம் சுமந்து சொன்ன வார்த்தை ஆண்டவரே. பலவெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டிருக்க ஆண்டவரே. நோயெல்லாம் சுமந்து இருக்கிற ஆண்டவரே. வியாதி விலக்கு சொன்ன கர்த்தர் வியாதியெல்லாம் விலக்கி போடுங்க ஆண்டவரே. 2025 வியாதியோட இருந்திருக்காப்பா. பலவனத்தோடு இருந்திருக்க ஆண்டவரே. அநேக நெருக்கத்தில் இருந்திருக்க ஆண்டவரே. இந்த 2026 ஆண்டவரே இங்க வாழ்க்கை ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே சோத்திரப்பா எல்லா போராட்டத்தின் விடுதலை ஏற்பட்ட ஆண்டாக மாறட்ட ஆண்டவரே. அவரே சோதர வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பலன் சொல்ல வார்த்தை ஆண்டவரே. லட்சைக்கு பதிலாக தாங்கள் பாச சந்தோஷமாக சொன்ன வார்த்தை ஆண்டவரே. அவர் நித்தியம் அளித்து தலைமை தங்கி சொன்ன வார்த்தை ஆண்டவரே. ஆண்டவரே விற்கப்பட்ட இடங்கள் அவமானப்பட்ட இடங்கள் துன்படையில் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரே ரெட்டிப்பால் நன்மையாளர் ஆண்டவரே நீ முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறையா. ரெட்டிப்பால் ஆசுவாதம் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறையா. தாப்பனே வியாதியில் ஆண்டவரே வெளியேறட்டும் ஐயா. 2005 வியாதி இருக்க அந்த 2005 வியாதி மொழி தொடக்கூடாது கடமை தொடக்கூடாது ஆண்டவரே. 2005 போராட்டங்கள் சந்திக்க ஆண்டவரே. இந்த 2026 விடுதலையை பார்க்கட்டும் ஆண்டவரே. சத்துரு போறது விடுதலையை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பம் போறது விடுதலை பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் சோத்திரமானவரே போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பதிலாக விடுதலை ஆண்டாக மாறட்டும் ஆண்டவரே. லட்சைக்கு பதிலாக தங்கள் பார்த்து சந்தோஷமான சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. வாழ்க்கை சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படி எல்லா நெருக்கங்களும் மாறட்டும். வாடிகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை பல சூழ்நிலை வந்திருப்பாங்க. வாழ்வாதாரம் மாறட்டும் ஆண்டவரே. தகவலை நித்திய மனுஷங்க ஒவ்வொரு தலைமையும் தங்கியிருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே சிந்த மணல் போராடி எல்லா வளமையும் அழிக்கப்பட்ட ஆண்டவரே. எல்லா தலைவர் குப்பையில் அகற்றப்பட்ட ஆண்டவரே. எல்லா அறுப்பு அகற்றப்பட்ட ஆண்டவரே. வீணான சிந்தையில் அகற்றப்பட்ட ஆண்டவரே. ஒவ்வொரு தலைமையும் நித்திய மனுஷி தங்கியிருக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. நித்திய மனுஷி தங்கியிருக்க முடியாத ஜெபிக்கிறையா. இவங்க ஒவ்வொருவரை ஊழியத்தில் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த முடக்கப்பட்ட வாழ்வுகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே உங்க கரத்தை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு காலையும் மாநாள்களும் மாற்றுங்க ஆண்டவரே. கரங்கள் ஆண்டவரை அற்புதம் செய்கிற கரங்களா மாற்றுங்க ஐயா. வாயை பிரசங்கிற வாயாக மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே சோத்திரப்பா உங்க ஊழியத்தை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இவங்க முடங்கி கிடக்க கூடாது ஆண்டவரே. இவங்க கை வைக்கும்போது அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே சுற்றி அறிவிக்கிற காலையாக அநேக கிராமங்களுக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. 2024 ஆண்டவரே இவங்க அடையாளப்படுத்துவதாக ஆண்டவரே. ஏதோ ஒரு இடத்துல முடங்கி கிடக்கிற ஜனமாக ஆண்டவரே இந்த தேசத்தை அடையாளமாக்குங்க ஆண்டவரே. கிராமம் அடையாளமாக்குங்க ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்துங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த காரியங்களை செய்ய ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறோம். இதுவரைக்கும் எல்லா ஜெபங்களுக்காக நல்ல பகிரத்திற்காக சொல்கிறோம் ஐயா. அவரே நிச்சயமா இந்த இடத்துல ஆண்டவரினால் வந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுற அவங்க எல்லாரும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை வளர்ந்து பெருமையாக ஜெபிக்கிறீங்களா. 2024 ஊழிய ஆண்டவரே ஆண்டவரே சோதரப்பா விரிவடையிட்ட ஆண்டவரே. ஆண்டவரே ஆத்மாவை திறப்பட்டு ஆத்மாவை கொடுங்க. அவங்க சபை மன்னர்களோ பெருமையாக ஜெபிக்கிறையா. இன்னும் 1000 வளர்த்து பலத்த ஜாதியாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அனுதின ஜனங்க சபையை சேர்த்துள்ளவர்களாக ஜெபிக்கிறையா. அவங்க குடித்த எல்லா பகுதியும் ஆண்டவரே உங்க கரத்தால் ஆண்டவர் நீதி பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறையா. ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறையா. தாவரை குடித்த எல்லா தேவனை சந்திங்க ஆண்டவரே. ஒரு கிராமம் அவங்க குடித்து நீ நடத்தி கொடுக்க முடியாத ஜெபிக்கிறையா. ஆசீர்வதிங்கப்பா. அடுத்த காரியம் செய்யுங்க. இயேசுவின் திருக்குறள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெபத்தை கேட்டவர்கள் சோதரிப்போம். கரங்களை சோதரிப்போம். ஆண்டவரை குறித்து நாம்
அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தை அதிகமாக நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆமென். இப்போ உங்களுக்கு தனித்தனியா உங்ககிட்ட விசாரிச்சு இதுக்காக உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு கேட்கணும். இதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் சேர்ந்து நான் சென்னையில் இருக்கேன். ஏர்போர்ட் பக்கத்தில் கொம்மல்ல இருக்கிறேன். அங்கே ஊழியர் செய்கிறேன். அங்கே பாஸ்டர்மார் சுவிசேஷகர்கள் தேவ ஊழியர்களுக்கு ஊழியர் செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் அதில் அந்த ஜெப ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஊழியர் செய்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஒய்ஃப் அவங்களும் என்னோட இணைந்து ஊழியர் செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதே மாதிரி பாஸ்டர் விக்டர் அவர்கள் இந்த ஊழியத்தில் நிர்வாக குழு தலைவராக இருந்து இந்த ஊழியர்களை எங்களோட இணைந்து செய்கிறாங்க. 3 பேர் சென்னையிலிருந்து வந்திருக்கிறோம். சென்னையிலிருந்து 2 காரில் 8 பேர் வரலாம் இருந்தோம். 2 பேர் வர முடியல. இன்னும் 2 பேர் வந்தாங்க. வர்ற வழியில் உடல் வேலை குறைவு இருந்துட்டு அவங்க திரும்ப சேலம் கூட்டம் ஜெப பெருவிழா கூட்டம் முடிஞ்ச உடனே அப்படியே அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் அந்த ஊழியத்தை முடிச்சு கன்னியாகுமரியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் அங்கே ஊழியத்தில் நிறைவேற்றிட்டு அங்கே முடிச்சுட்டு அடுத்த நாள் 2 இடத்துல தேவ ஆராதனை இந்த ஆராதனையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு போல ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் உள்ள ஊழியத்தையும் முடிச்சுட்டு அங்கே இருந்து நேராக தூத்துக்குடி பட்டணத்துக்கு தெருமல் நகர் ஆர்பர் பக்கம் வந்தோம். அங்கே இரவு தங்கி இருந்துச்சு. அடுத்த நாள் ஒரு திருமணம் நடத்தி வச்சுட்டு இங்கே அங்கே ஒரு திருமணம் ஒழுங்கு செய்யணும்னு இருந்துச்சு. திருமணம் நடத்தி வச்சுட்டு அங்கேயும் ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி நேரத்தை பண்ணிட்டு அதன் இரவில் அதனுடைய வரவேற்பு ஜெப கூட்டம் இருந்தது. அதுலேயும் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி முடித்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இதற்கு முன்பும் நிறைய கூட்டங்கள் தொடர்ந்து நடந்தது. ஒரு நீண்ட பயணம் 18 இடத்துல ஜெபிக்கணும். பிரசங்கம் பண்ணி பண்ணி தூண்ட தூக்கம் இல்லை. நைட்டெல்லாம் கார் ஓட்டுறோம். குரலெல்லாம் கார் ஓட்டுறோமா. அப்போ அங்கேருந்து வந்து டயர்டாக வந்து அப்படியே ஊழியர் செய்துக்கிட்டே இருக்கும். ரெஸ்ட்டே இல்லாதனால தொண்டை பேச முடியல. அதான் ரொம்ப கனத்த குரலாக இருக்கிறது. எனக்கு 60 வயசாகுது. ஆனால் 38 வருஷம் இந்த ஊழியத்தை விடாமல் இப்படி ஊழியத்தை செய்து வருகிறோம். உங்களை சந்திக்க ஆண்டவரை இங்கே கொண்டு வந்தார் என்று சொல்லி நினைத்து நாங்கள் கருத்திற்கு மகிழ்ச்சி செய்தவர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு சுகமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாக இருப்பதாக இந்த இடத்தை வாங்கி கட்டடங்களை கட்டி உங்களுக்கெல்லாம் பராமரித்து உங்களுக்கு இந்த ஜெபத்தை நடத்துகிற கிறிஸ்துவ ராஜா மிக உயர்ந்த தரிசனமுடையவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்கிற ஊழியங்கள் நாளுக்கு நாள் இன்னும் பெருகும். இப்போ ஒரு பாடலை பாடலை ஒரு பாட்டு மந்திரமே வாடாதே வானரேசு வந்து விட்டார். மந்திரமே வாடாதே வானரேசு வந்து விட்டார். வருத்தங்களோ பாதைகளோ வல்லவரேசு வந்து விட்டார். வருந்திடாதே சூழ்ந்திடாதே வாழ்வின் வசந்தமே. வருத்தங்களோ பாதைகளோ வல்லவரேசு வந்து விட்டார். வருந்திடாதே சூழ்ந்திடாதே வாழ்வின் வசந்தமே. மந்திரமே பாடாதே வானரேசு
கலங்கிடாதே காத்திடுவார் உன் வாழ்வினில் வசந்தமே. சோதனையோ வேதனையோ என்றதரேசு வந்துவிட்டார். கலங்கிடாதே காத்திடுவார் உன் வாழ்வினில் வசந்தமே. அநாந்திரமே வாழாதே வானவரேசு வந்துவிட்டார். வனாந்திரமே வாழாதே வானவரேசு வந்துவிட்டார். கஷ்டங்களோ கண்ணீரோ கர்த்தரேசு வந்துவிட்டார். கதறிடாதே கசந்திடாதே உன் வாழ்வினில் வசந்தமே. கஷ்டங்களோ கண்ணீரோ கர்த்தரேசு வந்துவிட்டார். கதறிடாதே கலங்கிடாதே உன் வாழ்வினில் வசந்தமே. ஆந்திரமே வாடாதே வானவரேசு வந்துவிட்டார். வனாந்திரமே வாடாதே வானவரேசு வந்துவிட்டார். துன்பங்களோ தொல்லைகளோ தூயவரேசு வந்துவிட்டார். உடைத்தார் உடுத்திடுவார் வாழ்வினில் வசந்தமே. துன்பங்களோ தொல்லைகளோ தூயவரேசு வந்துவிட்டார். உடைப்பார் உடுத்திடுவார் வாழ்வினில் வசந்தமே. ஆந்திரமே வாழாதே வானவரேசு வந்துவிட்டார். வனாந்திரமே வாழாதே வானவரேசு வந்துவிட்டார். கஷ்டங்களோ கண்ணீரோ கர்த்தரேசு வந்துவிட்டார். கதறிடாதே கசந்திடாதே உன் வாழ்வினில் வசந்தமே. கஷ்டங்களோ கண்ணீரோ கர்த்தரேசு வந்துவிட்டார். கதறிடாதே கசந்திடாதே உன் வாழ்வினில் வசந்தமே. வனாந்திரமே வாழாதே வானவரேசு வந்துவிட்டார். வனாந்திரமே வாழாதே வானவரேசு வந்துவிட்டார். துன்பங்களோ தொல்லைகளோ தூயவரேசு வந்துவிட்டார். துடைப்பார் உடுத்திடுவார் வாழ்வினில் வசந்தமே. துன்பங்களோ தொல்லைகளோ தூயவரேசு வந்துவிட்டார். துடைப்பார் உடுத்திடுவார் வாழ்வினில் வசந்தமே. வனாந்திரமே வாழாதே வானவரேசு வந்துவிட்டார். வனாந்திரமே வாழாதே வானவரேசு வந்துவிட்டார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த இடத்துல வந்துட்டார். அல்லேலூயா. அதிகமா நேசிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். தேவ நிம்மதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் தருகிற தேவனா இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில கஷ்டத்தோடு கூட இருப்பீங்க, கண்ணீரோடு கூட இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க கதற வேணாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருந்து உங்களை அரவணைக்கிற தேவனா இருக்கிற திட்டத்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒருவரே அவர் சகாயம் செய்கிற தேவனா இருக்கும். கண்ணீரெல்லாம் மாறப்படும். குடும்பத்தெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து அவர் வழிநடத்தின ஒரு தேவனா இருக்கிறார். சோதனையோ வேதனையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி ஒரு ஜெயத்தை இந்த வாழ்க்கையில
ஐயாவுக்காக ஐயா பேர் என்ன? ஆமா, 2 ஜெப குறிப்பு சொன்னாங்க. எதுக்காக நம்ம ஜெபிக்கணும்? உங்களுக்காக இருக்கிற வேறு காரியங்கள் சரி இருக்குமா? கலட்டினா ஏதோ ஒரு கவலை இருக்கலாம். கலட்டினா ஆசிரியர்களாக அப்படின்னு ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு என்ன ஜெப குறிப்பாக ஒரு 2 ஜெப குறிப்பு முதலாவது ஒரு ஜெப குறிப்பு எதுக்காக உங்களுக்கு சுகமா ஆண்டவர் தொடர்ந்து தரணும். நோய்கள் சரீரத்தில் கூடாது. ஒரு நல்ல ஊழியம் செய்கிற விசேஷ பணி செய்வதற்கு ஆண்டவர் நல்ல நல்ல ஊழியம் செய்வதற்கு தேவன் ஆண்டவரே நோக்கி நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே கால வேலையில் அப்பா பால்ராஜ் ஐயாவுக்காக கடந்து வைக்கிறோம் ஆண்டவரே. மகனை கண்ணோக்கி பார்ப்பீராக எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வயதிலும் ஆண்டவரை சுவிசேஷ ஊழியம் செய்யணும் சொல்லி தேவன் தாமே ஆண்டவரே அப்பாவோட ஆண்டவரே அவருடைய வாஞ்சைகளை நீர் அறிக்கிற தேவன் ஆண்டவரே அவருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றும்படியாக தகப்பன ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் சங்கீதத்தில் குணமாக்குகிற கர்த்தர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பன. இப்பொழுது ஆண்டவரே அவருடைய பலவீனத்திலிருந்து தேவன் இன்றைக்கு குணமாக்கும்படியாக ராஜா ஐயாவுக்காக நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காட்டாமத்தில் சுத்த பலன் ஆண்டவர் இப்பொழுது அவருடைய சரீரத்தில் ஆண்டவரே அப்பா ஆவியாக இறங்கி ஆண்டவரை ஐயா பெற்றுக்கொள்ளும்படியாக தகப்பனே ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அது கண்ணுல தண்ணியில ஆண்டவன் என்ன கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு வந்தவங்களுக்கு நான் வேற பஸ் நோட்டீஸ் வேற பஸ் முக்கியமான நபரால் ஊழியத்தில் அந்த ஆண்டவருக்கு வயசாக கொண்டு வந்துருக்காருன்னா ஒரு திட்டம் ஒரு நோக்கம் ஒரு தரிசனம் அவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதுல ஒரு அவருக்கு அப்படி நானும் போன விஷயத்தை காட்டில இந்த வருஷம் ஜெவாமி துணிநாடை போட்டோம் ஜெவாமி வீட்டணும் ஆத்துமாக்களுக்காக ரொம்ப பாரத்தோட ஜெவனம் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் மனிதர்களுடைய ரொம்ப பாரத்தோட தமிழ்நாட்டுக்காக இந்தியாவுக்காக உலகமெங்கில் உள்ள பரிசுவான்களுக்காக திருச்சபைகள் வளர பெருக இந்த இடம் முழுவதும் நிரம்ப ஒரு இந்த கூடாரம் முழுவதும் தூத்துக்குடி மாவட்டத்தோட இந்த ஜனங்கள் வந்து இழப்பணும். ஆமாம் குடும்பத்துக்காக எல்லா ஜெபாவியை எல்லா ஜனங்களுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களை ஆண்டவர் நான் எங்கே இருக்கிறேன் அங்கே ஊழியக்காரர் இருக்கிறார். ஒரு ஊழியர் செய்வாங்க கனம் பண்ணுவார். ஊழியக்காரரை அக்கிரிச்சுவாதையாய் மாற்றுகிறவர், ஊழியக்காரரின் சுகத்தில் விரும்புகிறவர், ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர். அப்படியா நீங்க எல்லாம் ஊழியக்காரங்க உங்களுக்காக எல்லாம் நாங்கள் அதிகமா ஜெபம் பண்ண நீங்க ரெஸ்ட் இல்லாம வந்திருக்கிறீங்க. அவங்களை நைட்ல ரெஸ்ட் இல்லாம அங்கங்கே போய் சொன்னீங்கல்ல. அப்போ உங்களுக்காக தான் நாங்கள் ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கணும். வளரணும் எங்களுக்கு வளரணும் தருவோம். அப்படின்னு அவங்களுடைய 2 ஜெப குறிப்புக்காக சோதரபாய் அவருடைய கண்களில் இருக்கிற நீர் தொல்லை பிரச்சனை
நீங்கி நல்ல சுகம் கிடைக்கணும், நல்ல பார்வை கிடைக்கணும், கண்ணுக்காக தூங்குவோம் எடுத்து அவங்க ஒரு தரிசனம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஊழிய தரிசனத்தை தேவன் நிறைவேற்றி யாருக்காக ஜெபிக்கும்படியான ஒரு ஜெபாவி ஆண்டவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆவிக்கு உள்ளான மனுஷன் சோர்வுக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தரது முதல் ஜெபம். இரண்டாவது ஜெபம், தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில கண்டு செய்யும். தேவ சித்தம் ரெண்டு கட்டுக்காக ஆண்டவரே சொல்லப்பட்ட கிருபைக்காக
அதற்காக நான் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இருதயத்தின் வாஞ்சைகளை நீர் நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. அவங்க ஆண்டவரே, அவங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு பலனை தேவன் தரும்படியாக, ஒரு புதிய ஆண்டவரை பரிசுத்த ஆவியில் இப்பொழுது இறங்கும்படியாக தகப்பன ஆண்டவரே, அவங்க எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு தேவன் நிறைவேற்றும்படியாக ராஜா ஆண்டவரே, இந்த பூமியில் ஆண்டவரே அப்பா நோக்கி நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் அழைத்த நோக்கம் கொண்டு ஆண்டவரே அப்பா ஊழியத்தில மோசவே அழைத்த தேவன் ஆண்டவரே. இந்த வயதான காலத்தில் ஆண்டவரே அப்பா என்னை அழைத்த தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவரை அவங்க விருப்பப்படுறாங்க. இந்த வாஞ்சியம் எல்லாம் ஆண்டவரை இந்த ஆண்டவரை அப்பா திராட்சை தோட்டத்துல தேவன் நிறைவேற்றும்படியாக ராஜா ஆண்டவரே அப்பா நோக்கி நாங்கள் கொண்டாடி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இன்றைக்கு தேவன் தரிசனத்தை அப்படி முடியும்படியாக ஆண்டவரே அப்பா நீ புரிந்து உத்தமா ஆண்டவர் செய்யும்படியாக அநேக அழிந்து போகிற ஆத்மாவுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு அதனை ஜெபிக்கும்படியாக ஊழியர்கள் செய்யும்படியாக தேவன் இன்றைக்கு அவர்கள் ஏற்படுத்தினதுக்காக ராஜா ஆண்டவரே புராண ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தீர, வசனத்தை கொடுத்தீர ஆண்டவரே. இந்த வசனங்கள் வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே தாயாருடைய வாழ்க்கையில் கருவதாமே நிறைவேற்றும்படியாக ராஜா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீர்கள் அப்பா. வெளியில் ஆண்டவர் அவங்க இருதயத்தை ஆண்டவர் அப்பா எல்லாம் தேவன் அப்பா நிறைவேற்றும்படியாக ராஜா ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல நோக்கி நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. தேவன் தாமே அவங்களுக்கு ஆண்டவரே சகையாராய் இருந்து ஆண்டவரே தேவனாய் இருந்து தகப்பன ஆண்டவரே இந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவரே அப்பா பதிலை தரும்படியாக தகப்பன அதற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அங்கே நான் பந்தயபுரத்த சபையில் திடீர் புராணம் சபையில் பயணமாக சகோதரி மத்தியில் போவோம். பேசிட்டு டிவியில் பார்க்கறதுக்கு ஐயா ஊழியத்தை நான் பார்த்தோம். பார்த்தோன்னே சரி எனக்குள்ள இங்கே உள்ளூர்லேயே அப்படி சுற்று வட்டத்திலேயே வராதுருக்கோம். அதுக்கு அந்த பக்கம் வந்ததே இல்லை. நம்ம போகலான்ட்டு ஒரு வாஞ்சை கடவுள் கொடுத்தாரு. சரி அப்படின்ட்டு என் மகன் அவங்க ஊழியருக்குள்ள செய்யறதுனால என் பையன் வந்து போனாப்புல வர சொல்லியிருந்தாங்க. வாங்கம்மா ஊழியருக்கு ஆளை இருக்கோம் வாங்க. வந்து பார்க்கும்போது முதியோர்களா 4 பேர் இருந்தாங்க. அது இந்த அக்கா இருந்தாங்க. நாங்கள் இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது அவங்க போகுமா இருந்துச்சு. சரி இதோட இருந்து இவங்களுக்கு காலையில் ஜபம் 8 மணிக்கு அடுத்து ஜபம் பாடல் அந்த சபையில் நடத்துற மாதிரியே எல்லாமே உண்டு. கற்றுக் கொடுக்குற வார்த்தையை ஒரு மத்தியில் சொல்லிட்டு நான் இருக்கிறேன். இன்னும் இந்த ஊழியத்தில் கடவுள் என் ஊழியத்துக்குன்னு அழைச்சி 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது காட்டுக்குன்னா ரொம்ப இந்தில் இருந்து நான் எடுத்துக்கலாம். இப்போ நான் இருக்கிற மட்டும் சொல்கிறேன். அப்போது இந்த ஊழியன்னு எனக்கு ரொம்ப ஆரம்பத்துலேருந்து ரொம்ப வாங்கியாக இருக்கும். அந்த சென்னையில் அட்வைஸ் சபையில் தான் நான் கற்றுக்கப்பட்டு நான் அந்த பயிரோமாக இருந்தேன். வேலை செஞ்சு அந்த சபை அங்கே ஒரு காசு மூலமாக கற்றுக்கப்பட்ட பிள்ளைகள் யார் நாங்களால மறைச்சி போகிற நேரம். அப்போ நான் மென்னுவாக இருக்கிறேன். இந்த நான் யார் இதெல்லாம் நான் கணக்காக பார்க்க மாட்டேன். அப்படி நான் ஒரு கொடூரமான ஒரு அந்த இதுல நான் வாழ்ந்து வந்தவா எல்லாமே. அப்படி இருக்கும்போது பிள்ளைக்கு முடியல. எங்கள் வீடு சுற்றி வந்த கேட்கல. ஓடி பணங்களை பொட்டி தோய்ந்து கிடைக்கும். அப்புறம் அப்படியே அழுது உட்காந்துட்டு இருக்கேன். கதவு கட்டுறவோட சட்டம் தொடங்கும் போது பார்த்து சுந்தர் சாமியா பல்லாவாங்க பார்த்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு இந்த நிறுத்தமே தோம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் நான் எப்படி உங்க ஆண்டவர் ஒரு ஆண்டவர் எப்படி முடிப்பாருங்க சும்மா சொல்றேன் எனக்கு எடுத்து பேசுற ஊழியர். அப்போ போயிட்டு சோமையும் காலையில பக்கத்தை கட்டி போயிட்டாங்க. ஐயா அப்படித்தான் இருப்பாங்க ஐயா. அப்படியே இவன் மருத்துவஞ்சாலே 2 வயசு அப்போ மருத்துவ படத்தெல்லாம் போட்டுட்டு அவ்வளோதான் மருத்துவ அப்படியா இன்னும் சுகத்தை கடவுள் கொடுக்குறாங்க. அப்படியே முகம்
சாமி இருந்தாலும் பூமி படைத்தவர் ஒருவரே அப்படின்னு சொன்னார். என் பேர் அப்ப விஷ்ணுமான். அப்படியெல்லாம் அந்த முகத்துல வந்து உடனே கொடுத்தோம்னா என்னையவே பரவிட்டேன், இன்னையுமே இழந்துட்டேன். அவர் சொன்னாரு, உங்க சாமி இந்த சாமி சொல்ல வந்ததுக்கு நீங்க வந்து கடவுள் சோகத்துவாரு, முகம் கொடுத்தா நீங்க வாங்க, நம்ப மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. நான் வந்ததையா அப்படின்ட்டு சொல்லிட்டேன். காலையில ரொம்ப கிளீனா இருக்கும், அம்மா பசிக்குது அப்படின்னா அப்படியே கட்ட மறிக்க போற பையனுக்கு சோகம் இருக்காரு. அவர் சொன்னாரு, நம்ப மாட்டேங்கிறீங்க, அவங்க நாளைக்கு குறைச்சானா நீங்க என்ன கடவுள் செய்வீங்கன்னு கேட்டாரு. ஒன்றும் புரியாது. அப்போ நான் சொன்னேன், என் பிள்ளை குறைச்சிட்டானா உங்க மதத்திலே நான் சேர்ந்துக்கிறேன், உங்க சாமியில நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னதையா. இல்லை உடனே என் பிள்ளை சுகம் பெற்றாங்க. எங்கேயும் கடவுள் அந்த மாற்றத்திலிருந்து வெளியே சுகப்படுத்துறாரு. நான் உடனே நம்ம பிள்ளைக்கு சோறு தானே கேட்க சோறு கொடுத்தாரு, நீ அவர் வழியில் நம்ம போகணும், யாரும் இங்கே ஒன்றுமே தடை பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் ஒப்புக்கொடுத்ததாயா அப்படின்னு பார்த்த மாதிரில இருக்காங்க. என்ன கேட்டாங்க, வருஷம் வருஷம் போய் அங்கே இருந்து ஓடிட்டு ஐயா அங்கே கிளம்புறதா இங்கே வர வச்சுட்டு எந்த ஏரியாவெல்லாம் ஆனால் வந்ததுல கடவுள் திரும்ப எங்கேயும் கேட்கலையா. நீயா நேரம் போது அது கஷ்டம் அப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப வாங்கப்படுவேன். ஊழியம் தப்பு சனிக்கிழமை ஊழியம் சகோதரிகளை பட்டு பட்டு பட்டுன்னு கஷ்டம் எல்லா படத்தையும் நான் வாயை திறக்கவே முடியாது. அவர் பேசுவார், அவர் செய்ய குடும்பத்தில் வரும், விசாரிப்பு வரும், எல்லாமே நிரம்ப அடி கொடுத்தாரு. என் வாழ்க்கையை என் உயிர் உள்ளவரை நான் ஊழியம் செய்வதுதான் என்னோட வாழ்க்கை. எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அந்த காட்சியை வந்து சொல்லுமாவா சிஸ்டர் அப்படின்னா எங்க கூப்பிட்டாலும் போவேன். போய் இந்த கடவுள் செய்த நன்மையை சொல்லுவேன்னு இருக்கையா. ஆமாய்யா, அவர் தான் ஐயா. இன்னும் ஊழிக்க வெளிவாக்கையா கூட்டம் சாட்சியாய் ரெண்டு காரியம் ஆண்டவருக்காக அவர்கள் தொடர்ந்து சாட்சியை ஜீவிக்கவும் ஊழியம் செய்யவும் இன்னும் அதிக பலன் தரவும் தகுதிமார்களுக்கு ஜெபித்து ஆசீர்வதிக்கவும் சிந்தையும் வீட்டிலையும் அவர்கள் ஈடுபடவும் நிறைய ஆத்மாக்களை வருந்தியாக
அப்பா ஆழ்வார்களை அறிவிப்பது ஆற்றல் தேவையாய் உள்ளார் கர்த்தாவே. கடவுளின் ஜாய்வுகளை நிறைய சகோதரிகளை அப்பா நீர் கொண்டு வர போகிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நல்ல சுகபலத்தை வழங்கும். நீங்க ஆழ்வார் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கேட்டாரெல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். சரி சரி வேற பேர் என்ன? ரமேஷ் ரட்சிக்கப்பட்டாரா? சரி நேரு அம்மாவுடைய பால் சுகமாகவும் நேரு ரமேஷ் ரட்சிக்கப்பட்டவும் இந்த நல்ல பாக்கியமான வாழ்க்கை பெறவும் ஆண்டவர் உதவி செய்யப்படியாக எல்லாரும் சொல்லுவோம். நாங்களே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்க மேரி தாயாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆண்டவரே. நோக்கி கூப்பிடு அறியாத எட்டமான பெரிய காரியங்கள் செய்வேன் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. அவர் காலத்தில் எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அப்பா அவரை குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கால் முதல் இயேசு கிறிஸ்து வல்லமை இருக்கட்டும் அப்பா. அதை விரும்புவதற்குள்ளாக தசப்படுத்துக்குள்ளாக ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவர் தெய்வ வல்லமை இறங்கும்படியாக தகப்பனே ஆண்டவரே. நேரத்தில் அப்பா நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஸ்திரீகளுக்கு அப்பா சுகம் கொடுத்த தேவன் ஆண்டவரே. அருமையான தயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற வேலை நல்ல சரீரத்தில் நல்ல சுகத்தை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்லா நடந்த ஆண்டவரே செய்வீராக தகப்பனே. பேரன் ஆண்டவரே ரமேஷுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாவிகளை நேசிக்க அப்பா அவரை ரட்சிக்கும்படியாக தகப்பனே அப்பா அவரை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ரமேஷுக்காக நாங்கள் ஆண்டவரை மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் ஆண்டவரே 10ஆம் வசனம் இயேசுவே மெய்யான தெய்வம் கர்த்தரே மெய்யான தெய்வம் அப்பா. அந்த மெய்யான தெய்வத்தை ஆண்டவரே மகன் தன்னுடைய வாழ்க்கையில ராஜா இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா மகனுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஜெபிக்கிற வேலையில் ஆண்டவரே ஆண்டவரே மகனுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துரு வல்லமையில இயேசுவின் நாமத்தினாலே விழுந்து போகும்படியாக ராஜா ஆண்டவரே மகனை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் என்னன்னா வேண்டுதலோடு கூட இருக்கிறாங்களோ ஆண்டவரே தைரியமாவும் ஆண்டவரே அந்த வேண்டுதலை தேவன் நிறைவேற்றும்படியாக ராஜா வழிகள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கேட்டு அவர்களை சுகமாக்கி ஆசீர்வதிக்க புதிய சுகமும் பலனும் செய்தார். செல்லாம்
நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவனாய் இயேசப்பா இருக்கிறார்களோ அவர்கள் நான் இருப்பேன். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை தள்ளாதவரே, ஜெபத்தை சவாலை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நல்ல சுகவரத்தை வைத்தியாக அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதம் நன்றி நன்றி. சுகமாக்குங்க. இன்னும் அதிகமாக தேவன் பயன்படுத்தக்கூடியதுல நம்ம பயன்படுத்தணும். தரிசனம் நிறைவு 2 சுற்றுக்கு சோதனை பண்ணுவோம். அப்பா அருமையான சகோதரி அப்பா சுந்தராஜ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த பூமியில் ஆண்டவர் அப்பா நீ கொடுத்த தரிசனம் ஆண்டவரே தரிசனத்தை பெற்றுக் கொடுத்த ஆண்டவர் உத்தவமாக ஆண்டவர் ஊழியத்தில் இருந்ததுக்காக கொடான கொடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இன்னும் உற்சாகமாய் ஊழியங்களை செய்யணும்னு சொல்லி உடைய வாஞ்சைகளை தேவன் அறிகிறப்பா ஜெபிக்கிற வேலையில் ஆண்டவர் அப்பா அந்த வாஞ்சைகளை தேவனுக்கு பூமியில நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பேருக்கு ஜெபிக்கும்படியாக அநேக ஜனங்களுக்கு ஊழியங்கள் செய்யும்படியாக தகப்பனே இறப்புல நிற்க ஆண்டவர் அப்பா ஜெபிக்கும்படியாக மகனை ஏற்படுத்துவதற்காக கூடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. 15 அதிகாரம் 5 வசனம் ஆண்டவரே மென்மேலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. வேலையில மகனை ஆசீர்வதிக்கும்படியாக வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அப்பா அந்த எகிப்து தேசத்துல யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. இதே போல ஆண்டவர் இந்த பகுதியில மகனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக மகன் மூலமாக இன்னும் அநேக பேர் ஆண்டவரே ஆண்டவர் குறித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ராஜா வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனை இந்த பூமியில எதை முன்குறித்தீரோ ஆண்டவரே இந்த முன்குறித்த காரியத்தை தேவன் இந்த பூமியில நிறைவேற்றும்படியாக ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராக இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஊழியர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் தரிசனங்களை நிறைவேற்றி எல்லாம் சோதரிப்போம். நம்ம இப்படி ஜெபிக்கும் போது டேமரி வச்சு இது டேமரி நமக்கு நமக்கு ஜெபங்களுக்கு ஆமாம் பாட்டு பாடி அந்த மாதிரி அதை நமக்கு இந்த நசரேத் திராட்சைப்பழத்தை ஊழியத்துக்கு இந்த செல்வக்குழு செலவு பண்ணிட்டே இருக்கு. எல்லாரும் ஊழிய வாங்கிட்டு இப்போ வீட்டில் பாதுகாப்பு நமக்கு இருக்கு. ஆனால் அன்புக்குரிய ஞாபகம் 12 பேர் போடும்
முன்னாடி கர்த்தர் கட்டணும். ஹல்லேலூயா. எதுக்கு அப்படின்னா ஊழியர்கள் நடத்த போகுது, டிவி ஊழியர் நடத்த போகுது, நமக்கு தேவன் ஒரு டிவி ஊழியத்தை ஆண்டவர் தரப்போறார். அதுக்கு ஒரு ஃபுல்லாக தேவைப்படும். இது போல 24 மணி நேரம் ஒரு ஃபுல்லாக ஆண்டவர் ஒரு ஃப்ளோர் கட்டணும், ஒரு தளம். அதனை கீழே வந்து ஜெபம், ஒரு நற்செய்திகள், சுவிசேஷங்கள், விடுதலை கூட்டங்கள், விசுவாசிகளின் விடுதலை, நல்ல காரியங்கள், ஆவிக்குரிய பயிற்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அது மாத்திரம் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொன்று கர்த்தர் செய்யப்படுது. அந்த கர்த்தர் சொன்னோம் சுற்றி கோட்டை சுவர் 12 கோடி பேர் கர்த்தர் கட்டி தரும் செய்வாரா? செய்வார். இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஜெபமயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் செய்ய முடியும். கொடுக்கிறவங்கள உழைக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமாம். ஸ்தோத்திரம். அப்படி காம்பவுண்ட் சுவரத்தில் கோட்டை கட்டப்பட வேண்டும். 7 மாடி ஊழியர்களுக்கான தளம் கட்டப்பட வேண்டும். ஆமென். கட்டப்படும். இங்கே இருந்து 40 மாவட்டத்திலும் நம்முடைய ஜெபக்குழு ஊழியர் செய்யப்படுறாங்க. ஆண்டவர் மகிமையாக கனப்படுத்த போகிறார். அதை கட்டிடுவதற்கும் உதவிகளை கற்றுக் செய்வாரா? சித்தமாட்டாரா? ஆண்டவர் கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமாம். கர்த்தர் அப்படி செய்யும்படியாக 2 காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து விடுதலை வைத்து சொல்லுவோம். ஆசீர்வாதம் வரட்டும்.
ஊழியக்காரர்களே அப்பா நீர் கொண்டு வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா கையிலே எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. அப்பா கைவிட்டு எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கலைகளை நிரம்பித்தக்கதாக வருடத்தில் அற்புதத்தை அதிசயத்தை செய்தியாக பெரிய இன்னும் அதிசயங்கள் ஒவ்வொரு நாள் வழிநடத்துகிறாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட ஜெபத்திற்கும் கடைசியாக ஐயாவுக்கு கிறிஸ்துவர்களுக்கு நல்ல சுகம் உண்டாகும். ஜெபாமாவுக்கு நல்ல சுகம் உண்டாகும். கர்த்தர் அவர்களை சமாதானமாக நடத்தணும். அவர்களுக்கு உண்மையை செய்யாதபடி செய்யக்கூடாதபடி அவங்களுக்கு நிறைய தடை வரும். ஆனால் பேய்களை கொடுத்துருங்க, மக்களுக்கு விடுதலை சுத்திக்கிறாங்க, பெரிய ஊழியம் செய்யறதுனால செய்ய விடாமல் தடுப்போம், செய்ய விடாமல் தடையை கொண்டு வருவோம். இந்த தடையெல்லாம் உடைச்சு கர்த்தர் அவர்களுக்கு நல்ல கர்த்தர் நல்ல தீர்க்காயுசு தரணும். அவர்கள் எல்லா மாவட்டத்திலும் ராட்சபல தோட்ட ஜெபக்குழு உருவாக்கி எல்லா மாவட்டத்திலும் கூட்டங்கள் இதுதான் இதை உருவாக்கி இருக்கிறார். தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு? 40 மாவட்டத்திலும் இந்த ஊழியர்கள் பெரிய நிர்வாகமாக கர்த்தர் என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஒரு ஜெபம், அவங்கள பாதுகாப்பு, 2 பேரையும் கர்த்தர் பாதுகாப்பு. அவங்க விரும்புறது விரும்பாத ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கலாம். அவர்கள் ஊழியத்தில் தொடர்ந்து வாழையாக செய்யும்படி தேவன் அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும். எல்லாரும் எழுந்து நின்று ஐயா அவர்களுக்காக, டாக்டர் கிறிஸ்தோபர் ராஜா அவர்களுக்காக, ஜெபாமாவுக்காக, வீட்டுக்காக, குடும்பத்துக்காக, அவர்கள் ஊழியர்களுக்காக எல்லாரும் சொல்றோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் அற்புதம் செய்வார், ஆண்டவர் அதிசயம் செய்வார். தீர்க்காயுசை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, தடைகளை நீக்குங்க, ஆண்டவரே தேவைகளை கொடுங்க, பணத்தை மாறட்டும். நல்ல ஊழியக்காரர்களை கொடுங்க, உடல் ஊழியக்காரர்களை கொடுங்க. அவர்கள் தீர்க்காயுசாக இருக்கிற ஆண்டவரே, வாழையடி வாழையாய் ஊழியத்தை செய்ய ஆண்டவரே, தேவன் படத்தில் ஒத்தாசை ஆண்டவரே ஆசீர்வதிப்பார். நீ சொன்னபடி நடந்துகிறார், மகிமைப்படுவீராக.
பேசுறத ஒரு ரெண்டாவது பேசுறேன். நான் ஆமேன்னு சொன்னா அவரு ஆமேன்னு சொல்றாரு. கர்த்தர் நல்லவர் அப்படின்னா கர்த்தர் நல்லவர் அவரும் டிரான்ஸ்லேஷன் கொண்டு ஆமா, தூது தூது தூது. இயேசுவாக பேசுறத நான் பேசுறேன், ஒரு பேசுறதுக்கு நான் பேசுறேன். இதே மாதிரி நான் பேசுற சத்தத்தை இவரு பத்திரத்திலிருந்து இவர் வாயிலிருந்து சத்தமா இருந்து பேசுறாரு. சொல்லுவோம், கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே பேசுவார். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே பேசுவார். என்ன பேசுவார்? இன்னும் சத்தமாய் என்ன பேசுவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 85 பாருங்கள். சங்கீதம் 85 பாருங்கள். 12வது வசனத்தை படியுங்கள். 12வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். தேசம் பலனை கொடுக்கும். தேசம் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு தருவார்? யாருக்கு தருவார்? முன்னாடி இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் நன்மையானதை தருவார். முன்னாடி இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் நன்மையானதை தருவார். யாருக்கு தருவார்? யாருக்கு தருவார்? எங்களுக்கும் நன்மையானதை தருவார். எங்களுக்கும் நன்மையானதை தருவார். கர்த்தர் தருகிறது. கர்த்தர் தருகிறவர். கர்த்தர் நமக்கு தருகிறவர். கர்த்தர் நமக்கு தருகிறவர். கவனியுங்கள், கவனியுங்கள். நமக்காக தான் பேசுகிறார். நமக்காக தான் தேவன் பேசுகிறார். நமக்காக தான் தேவன் திருமணம் பற்றுகிறார். நமக்காக தான் தேவன் திருமணம் பற்றுகிறார். கர்த்தர் யாருக்கு பேசுகிறார்? கர்த்தர் யாருக்கு பேசுகிறார்? திராட்சைப்பழ தோட்ட ஊழியத்திற்காக பேசுகிறார். ராஜபல தோட்ட ஊழியத்துக்காக பேசுகிறார். நம்முடைய ஊழியர் இந்த ஊழியத்தினுடைய சேர்மன் கிருஷ்ணராஜா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஜெபாமாவுக்காக பேசுகிறார். கர்த்தர் இந்த ஊழியத்தின் கிருஷ்ணராஜா அவர்களுக்காக ஜெபாமாவுக்காக பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என்ன பேசுகிறார்? இன்னும் நன்மையானதை தருவார். இன்னும் நன்மையானதை தருவார். இன்னும் அதிக நன்மையானதை தருவார். இன்னும் அதிகமான நன்மைகளை தருவார். எல்லாரும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் கவலைப்படாதீர்கள். கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நமக்காக நன்மை தரப்போகிறார். ஆண்டவர் நமக்காக நன்மை தரப்போகிறார். நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை கைவிட மாட்டார். அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்க அநேகர் இருக்காங்க. உங்களுக்காக ஜெபிக்க அநேகர் இருக்கிறார்கள். இந்த ஊழியம் இன்னும் வளரும்படி அநேகர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த ஊழியம் வளரும்படியாக அநேகர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். கவனிங்க, கவனியுங்கள். தேவன் சொன்ன வார்த்தையை கவனிங்க. தேவன் சொன்ன வார்த்தையை கவனிங்கள். நன்மையானதை தரும். நன்மையானதை தருவார். தீமை வராது. தீமை வராது. தீங்கு வராது. தீங்கு வராது. பொல்லாப்பு வராது. பொல்லாப்பு வராது. அசுத்தம் வராது. அசுத்தம் வராது. பாவம் வராது. பாவம் வராது. சாபம் வராது. சாபம் வராது. இயேசு நன்மையை தருகிறவர். இயேசு நன்மையை தருகிறவர். இது அவருடைய ஊழியம். இது அவருடைய ஊழியம். இதிலிருந்து நன்மை எல்லாருக்கும் கிடைக்கும். இதில் நன்மை எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்க இந்த ஊழியத்துக்குள்ள வந்துட்டதுனால, நீங்க இந்த ஊழியத்தில் வந்துட்டதுனால அவருடைய சட்டை நிழலுக்குள்ள வந்துட்டீங்க. அவருடைய சேட்டை நிலைவுல வந்துட்டீங்க. அவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துட்டீங்க. பாதுகாப்பு வந்துட்டீங்க. தேவன் சந்ததியை உங்கள் வீட்டை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். தேவன் சந்தையை வீட்டை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களுக்காக யாரா உதவி செய்யறோம் அவங்களை நான் ஆசீர்வதிப்பார். இங்கே ஊழியம் நடக்கிறது. இங்கே ஊழியம் நடக்கிறது. ஆயிரம் மக்கள் வருகிறார்கள். ஆயிரமான மக்கள் வருகிறார்கள். அவங்க இங்கு வரும்போது அவங்க இங்க வரும்போது நீங்க அவர்களுக்காக ஜெபம் பண்றீங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க. அவங்களுக்கு இருக்கிற பாவ சாபம் நீங்குது. அவங்களோட பாவ சாபம் நீங்கிறது. மக்கள் விடுதலை பெறுகிறார்கள். மக்கள் விடுதலை பெறுகிறார்கள். இந்த ஊழியத்துக்கு நீங்க தான் முதன்மை ஜெபக்குழு வீரர்கள். உங்களுக்கு நீங்க தான் முதன்மை ஜெபக்குழுவினர். இந்த ஊழியத்துக்கு நீங்க தான் முக்கிய தேவ ஊழியர்கள். உங்களுக்கு நீங்க தான் முக்கிய தேவ ஊழியர்கள். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். கவலைப்படாதீர்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு அவர் ஊழியத்தை தந்திருக்கிறார். நமக்கு ஊழியத்தை தந்திருக்கிறார். அதை நாம் உற்சாகமாக செய்ய வேண்டும். அதை நாம் உற்சாகமாக செய்ய வேண்டும். இயேசு சொன்னார். இயேசு சொன்னார். வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். நன்மை நன்மையானதை தருவார். இயேசு நன்மையானதை தருவார். இயேசு நன்மையானதை தருவார். நாம் நன்மையானவைகளை கொடுக்கணும். நாம் நன்மையானவர்களை கொடுக்கணும். இயேசு நன்மை செய்தார். இயேசு நன்மை செய்தார். நாம் நன்மை செய்யணும். நாம் நன்மை செய்யணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு நன்மையை தருவது போல இயேசு நன்மை தருவது போல நன்மை செய்தார். நன்மை செய்தார். அதுபோல நாமும் அதுபோல நாமும் நன்மை செய்யணும். நன்மை
நன்மை செய்யணும். என்ன நன்மை செய்யணும்? என்ன நன்மை செய்யணும்? வாசிக்க கவனிப்போம். 1 பேதுரு 3:17 வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை 17வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பாடு எப்படி இந்த பூமியில நமக்கு பாடு வரும், எப்படியும் நமக்கு இந்த பூமியில பாடு வரும். அந்த பாடு எப்படினாலும் நமக்கு வரதாச்சு. அந்த பாடு எப்படினாலும் நமக்கு வரும். ஆனா அதுல நன்மை செய்து பாட அதுல நன்மை செய்து பாட ஆரம்பிக்கணும். நீங்க என்ன நன்மை செய்றீங்க? என்னமா செய்றீங்க? நீங்க என்ன நன்மை செய்றீங்க? என்ன நன்மை செய்றீங்க? ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்றோம். இப்போ சரீர பிரகாரமான செயல்பாடுகளும் இருக்குது, சரீரபரமான செயல்பாடு இருக்குது, ஆவிக்குரிய பிரகாரமான செயல்பாடு இருக்குது. ஆவிக்குரிய செயல்பாடும் இருக்குது. ஒரு ஆள் தப்பு செஞ்சா ஒரு ஆள் தப்பு செஞ்சா போலீஸ்காரங்க அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. போலீஸ்காரங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. விசுவாசம் கொள்ளாத எதிர் ஆவிகளுக்கு தப்பு செஞ்சா சாஸ்திர கொள்ளாயும் தப்பு செய்தா யார் அதை விரட்டுறது, யார் அதை விரட்டுறது, யார் அதை துரத்துறது, யார் அதை துரத்துறது, யார் அதை கட்டுப்பாடு பண்றது, யார் அதை கட்டுப்பாடு பண்றது? கட்டுப்பாடு ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த கட்டுப்பாடு ஜெபாவிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஜெப ஊழியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஜெப ஊழியத்தை தந்திருக்கிறார். இந்த ஊழியம் எங்க அப்பாவுக்கு கிடைக்காம போச்சு. ஊழியம் எங்க அப்பாவுக்கு கிடைக்காம போச்சு. எங்க அப்பா வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எங்க அப்பா வயசான ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்போ இந்த ஊழியம் கிடையாது. அப்ப அந்த ஊழியம் கிடையாது. எனக்கு தெரிந்திருந்தால் எங்க அப்பாவை விட்டுருப்பேன். அப்பா விட்டுருப்பேன். இது ஒரு பாக்கியம். இது பாக்கியம். அவங்க இந்த ஊழியத்தை ஜெப ஆவியில நிரப்பி ஊழியத்தை செய்ய முடியும். ஊழியத்தை ஜெபாவில் நிரப்பி ஊழியத்தை செய்திருக்க முடியும். அதிகமான இன்னும் அதிகமாய் ஆசிரியக்கப்பட முடியும். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்போதும் ஜெபிக்கிற அனுபவம், எப்போதும் ஜெபிக்கிற அனுபவம், இயேசு நமக்கு தந்திருக்கிற நல்ல பங்கு. இயேசு நமக்கு தந்த நல்ல பங்கு. 2 சகோதரி இருந்தாங்க. 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஒரு சகோதரி வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சகோதரி வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு சகோதரி இயேசு பாதத்தில் உட்கார்ந்தாங்க. இன்னொரு சகோதரி இயேசு பாதத்தில் அமர்ந்தார்கள். இயேசு சொன்னார், மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. மாசம் முழுசும் நம்ம ஊர்ல போய் வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சோம்னா அது நல்ல பங்கு இல்லை. மாசம் முழுதும் நம்ம உலகத்துல வேலை செஞ்சா அது நல்ல பங்கு அல்ல. தேவனுடைய பாதத்துல ஜெபிப்பது நல்ல பங்கு. என்னோட பாதத்தில் ஜெபிப்பது நல்ல பங்கு. அதற்கு தான் என்னை தெரிந்து கொண்டார். அதற்கு தான் உங்களை தெரிந்து கொண்டார். அதற்கு தான் உங்களை தெரிந்து கொண்டார். ஜெபத்துல வந்து நல்ல 10 ஸ்தோத்திரம் போட்டாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜெபத்துல வந்து 10 ஸ்தோத்திரம் போட்டாலே நல்ல ஆசீர்வாதம். அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்தால் அது பெரிய ஆசீர்வாதம். அநேக ஜெபித்தால் நம்ம ஜெபித்தால் அது பெரிய ஆசீர்வாதம். என்ன ஊழியம்? என்ன ஊழியம்? ஜெபிக்கிற ஊழியம். ஜெபிக்கிற ஊழியம். ஜெப ஊழியம். ஜெப ஊழியம். அந்த ஊழியத்தை யார் செய்தார்? அந்த ஊழியத்தை யார் செய்தார்? எசேக்கியா செய்தார். எசேக்கியா செய்தான். எசேக்கியா செய்தார். எசேக்கியா செய்தான். வாசியுங்கள். எசேக்கியா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 22ஆம் வசனத்தை அதிகாரத்தை பாருங்கள். 22ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். 9ஆவது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் தேசத்திலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். சுவர் நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பு வைக்கவும் திறப்பில் நிற்கவுங்கிறது என்னது? சுவரை அடைக்கத்தக்கதாக நான் ஜெப ஊழியம். சுவர் திறப்பில் இருக்கிற ஊழியம் என்னது? ஜெப ஊழியம். ஜெப ஊழியம். சரி. அந்த ஜெப ஊழியம் பண்ணா என்ன நடக்கும்? ஜெப ஊழியம் பண்ணா என்ன நடக்கும்? தேசம் முடியாது. தேசம் அழியாது. தேசம் முடியாது. தேசம் அழியாது. தேசமே பயப்படாதே. தேசமே பயப்படாதே. மனிதர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். மனிதனை பார்த்து தேவன் சொல்கிறார், தேசமே பயப்படாதே. தேசமே பயப்படாதே. தேசமே பயப்படாதே. தேசமே பயப்படாதே. அப்படின்னா தேசம் பயந்துகிட்டா இருக்கு. அப்படின்னா தேசம் பயந்துட்டா இருக்கு. மனுஷர்களை அப்படி சொல்லுகிறார். மனுஷர் அப்படி சொல்கிறார். ஒரே வார்த்தையில 3 தேசத்தில் உள்ள மக்களுக்கும் தேசமே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். ஒரே வார்த்தையில தேசத்துக்கும் அப்படியே சொல்கிறார். தேசமே அழைக்கிறார். தேசமே என்று அழைக்கிறார். நாம தான் தேசம். நாம தான் தேசம். நீங்க தான் தேசம். நீங்க தான் தேசம். தேசம் அழிக்கப்படக்கூடாது.
தேசம் அழிக்கப்படக்கூடாது. திறப்பிலே நிற்க வேண்டும். இறப்பிலே நிற்க வேண்டும். ஜெப ஊழியம் செய்ய வேண்டும். ஜெப ஊழியம் செய்ய வேண்டும். அதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்காக தேவன் நம்மை தெரிந்து நாம் கொண்டார். தவறாக வரலே. நாம் தவறாக இங்கே வரவில்லை. வந்திருக்கிறோம். ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரிய பாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம், தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இயேசு நமக்கு நல்ல பங்கு தந்திருக்கிறார். இயேசு நமக்கு நல்ல பங்கை தந்திருக்கிறார். இயேசுவின் சீசனை பார்த்து சொல்லுகிறார், இயேசு சீசனை பார்த்து சொல்கிறார், நீ ஊழியம் செய். ஊழியம் செய். ஊழியம் ஊழியம் செய்யாவிட்டால் என்னிடத்தில் பங்கு கிடையாது. என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஆண்டவரிடத்தில் நாம் பங்கு வச்சிருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நாம் பங்கு பெற்றிருக்க வேண்டும். அவரோட பங்கு நமக்கு இருக்கணும். ஒருவோட பங்கு நமக்கு இருக்கணும். அவர் பங்குல நம்ம இணைந்திருக்கணும். அவர் பங்குல நாம் இணைந்திருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பங்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட பங்கு, இது நமக்கு தேவன் நியமித்திருக்கிற காரியம். இது நமக்கு தேவன் நியமித்த காரியம். நிறைய பேர் இணைந்து ஜெபிக்கலாம். நிறைய பேர் இணைந்து ஜெபிக்கணும். இணைந்து ஜெபிக்கணும். இணைந்து ஜெபிக்கணும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஒரு வசனத்தை வாசியுங்கள். சின்ன வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 3:17. 1 பேதுரு 3:17. 1 பேதுரு 3:17 என்ன சொல்லுகிறது? தீமை செய்து எப்படியும் பூமியில மனுஷனா பிறந்துட்டா என்ன வரும்? பாடு வரும். நன்மை செஞ்சாலும் பாடு வரும். நன்மை செஞ்சாலும் பாடு வரும். தீமை செஞ்சாலும் பாடு வரும். தீமை செஞ்சாலும் பாடு வரும். தீமை செஞ்சு வேஸ்டா என் பாட வைக்கணும். தீமை செஞ்சு வேஸ்டா ஏன் பாட வைக்கணும்? நன்மை செய்து பாட வைக்கணும். நன்மை செய்து பாட வைப்போம். என்ன நன்மை செய்கிறோம்? என்ன நன்மை செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபிக்கிறவனை திறப்பில் வாசல் நிற்கிறவனை தேடுகிறார். ஆண்டவர் ஜெபிக்கிறவனை திறப்பில் வாசல் நிற்கிறவனை தேடுகிறார். அம்மா உங்களைத்தான் தேடினார். அம்மாவுதான் தேவன் தேடுகிறார். உங்களைத்தான் தேவன் தேடினார். உங்களைத்தான் தேவன் தேடுகிறார். திறப்பில் நிற்கிற ஜெப ஊழியத்தை செய்கிற உங்களைத்தான் தேடினார். திறப்பில் ஜெபம் செய்கிற உங்களைதான் தேடுகிறார். உங்களைத்தான் தேடினார். ஐயா உங்களைதான் தேடுகிறார். ஜெபிக்கிற பிள்ளை எனக்கு வேணும். ஜெபிக்கிற பிள்ளை எனக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கிறதுனால நீங்க ஜெபிக்கிறதுனால தேசத்தின் மக்கள் அழிவுக்கு விளக்கப்படுகிறார்கள். தேசத்தின் மக்கள் அழிவுக்கு விளக்கப்படுவார்கள். அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். அழிவுக்கு தப்பிக்கப்படுகிறார்கள். நோயிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். நோயிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். இது விடுதலையின் ஊழியம். இது விடுதலையின் ஊழியம். மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து விடுதலை. மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை. விசுவாசத்திலிருந்து விடுதலை. விசுவாசத்திலிருந்து விடுதலை. நம் மாவட்டமான விடுதலை ஊழியம் நடக்குது. ஆமென். ஆமென். வாசிங்க. உண்மை செய்கிறது. ஒரு காரியம் ரகசியம் இருக்கு. ஒரு உபதேசம் என்ன வறட்சி இருக்குது? நன்மை செய். 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 இயேசு நன்மை செய்தார். இயேசு நன்மை செய்தார். நீங்களும் நன்மை செய்யுங்க. நீங்களும் நன்மை என்ன செய்யுங்க. நன்மை செய்யணும்? என்ன நன்மை செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். ஊழியத்தில் ஊழியம் செய்தவர்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியத்தை ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். நடக்கிற கூட்டங்களுக்காக ஜெபிக்கணும். நடக்கிற கூட்டங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த தோட்டத்துல, இந்த தோட்டத்துல, இந்த ஜெப மையத்துல, இந்த ஜெப மையத்துல, இந்த ஜெப வீட்டுல இந்த ஜெப வீட்டுல யார் ஒருவர் யார் ஒருவர் உள்ள கால வச்சாங்களோ கால வைத்தாங்கள அவங்களுக்கு நன்மை நடக்கணும். அவங்க நன்மை நடக்கணும். அவங்க ரட்சிக்கப்படணும். அவங்க ரட்சிக்கப்படணும். அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். விடுதலை கிடைக்கணும். அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும். சுகம் கிடைக்கணும். அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் நன்மை செய்ய சொல்கிறார். ஆண்டவர் நன்மை செய்ய சொல்கிறார். யோவான் 1 பேருக்கு 3:13 வாசியுங்கள். 1 பேதுரு 3:13 வாசிங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுங்க. நன்மையை பற்றி பின்பற்றுங்க. நன்மை செய்யன்னு சொன்னாரு. நன்மை செய்யணும்னு சொன்னாரு. நன்மையை பின்பற்றுங்க. நன்மையை பின்பற்றுங்க. என்ன நன்மையை பின்பற்றணும்? என்ன நன்மையை பின்பற்றணும்? நன்மைக்கு சாதகமாயிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வேலை செய்யணும். நன்மைக்கு சாதகமா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வேலை செய்யணும். ஆமென். ஆமென். சென்னைக்கு வந்து அவங்க ஊழியம் செய்றாங்க. சென்னைக்கு வந்து அவங்க ஊழியம் செய்றாங்க. சென்னையில கூட்டம் நடத்துறாங்க. சென்னையில கூட்டம் நடத்துறாங்க. 100 பேர் கூடுறாங்க. 100 பேர் கூடுறாங்க. அங்க வர்ற மக்களுக்கு பேய் ஓடுது. அங்க வர மக்கள் பேய் ஓடுது. ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற சாபம் விலகுது. இவங்க அவங்களுக்கு சாபம் விலகுது. அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஒரு விடுதலை கிடைக்குது. அந்த நேரத்துல நீங்க ஜெபிக்கணும். இங்க அதிகமா ஜெபிக்கணும். நீங்க அதிகமா ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு 3
வேளை நல்லா ஜெபிக்கணும். நாளைக்கு 3 வேளை நல்லா ஜெபிக்கணும். காலையில கூட்டமா உட்கார்ந்து ஜெபிக்கணும். காலையில கூட்டமா உட்கார்ந்து ஜெபிக்கணும். பகல்ல கூட்டமா உட்கார்ந்து ஜெபிக்கணும். பகல கூட்டமா உட்கார்ந்து ஜெபிக்கணும். நைட்ல கூட்டமா உட்கார்ந்து ஜெபிக்கணும். நைட்ல கூட்டமா உட்கார்ந்து ஜெபிக்கணும். சென்னை ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். சென்னை முடியத்துக்காக ஜெபிக்கணும். யார் ஊழியம் என்றால் யார் ஊழியம் பண்றாரு? ஐயா ஊழியத்துக்கு போயிருந்தால் ஐயா ஊழியத்துக்கு போயிருந்தால் அன்னைக்கு ஜெபிக்கணும். அன்னைக்கு ஜெபிக்கணும். அந்த நன்மையை நீங்க பின்பற்றணும். அந்த நன்மையை நீங்க இதை பின்பற்றணும், கடைபிடிக்கணும். கடைபிடிக்கணும். ஒரு வசனம் வாசியுங்கள். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 2:20 வாசியுங்கள். 2:20 வாசியுங்கள். 1 பேதுரு 2:20 வாசியுங்கள். 1 பேதுரு 2:20 வாசியுங்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது ஆ, பொறுமையோடு சகித்தால் அதனால் எனக்கு கீர்த்தி உண்டு. என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது நன்மை செய்து ஒருவேளை நீங்கள் பாடுபட்டால் பொறுமையோடு சகித்தால் பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். யாராவது உங்களுக்கு தீமை யாராவது தீமை செஞ்சான்னு வைக்கலாம், நீங்க சகித்துக் கொள்ளணும். அதை சகித்து கொள்ளணும். சண்டை போடக்கூடாது. சண்டை போடக்கூடாது, அதுக்கு போராடக்கூடாது. போராடக்கூடாது, அதுக்காக நீங்க வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அதுக்காக வாக்குவாதம் பண்ணக்கூடாது. பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும், கம்முனு இருக்கணும். கம்முன்னு இருக்கணும். அந்த இடத்துல நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நம்ம அந்த பாடுகளை சகிக்கணும். அந்த பாடி நம்ம சகிக்கணும். அது நன்மை செய்கிறது சமம். அது நன்மை செய்யறதுக்கு சமம். யாராவது உங்களுக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டா யாராவது ஏதாவது தெரியாம பண்ணிட்டா அவங்களுக்கு வாக்குவாதம் பண்ண வேண்டாம். அவனுக்கு வாக்குவாதம் பண்ண வேண்டாம். ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு பண்ணியிருந்தா கூட அதை மன்னிச்சிடணும். தெரிஞ்சு பண்ணாலும் அதை நம்ம மன்னிச்சிடணும். பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். அப்படி நன்மை செய்யணும். அப்படி நன்மை செய்தால் தேவனுக்கு அது பிடிக்கும். தேவனுக்கு அது பிடிக்கும். தேவனுக்கு பிரியமா இருக்கிறார். தேவன் அதுல பிரியமா இருக்கிறார். வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக நன்மை பிரீதியா இருக்கும். செய்து வேதனை அனுபவிக்கும் போது நீங்கள் சங்கடப்படும் போது நீங்க பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்க. பொறுமையோட சகித்துக் கொள்ளுங்க. பொறுமையா இருங்க. பொறுமையா இருங்க. சகித்துக் கொள்ளுங்க. சகித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் பயன்படுத்துவார். அது உங்களுக்கு என்னன்னு பயன்படுத்துவார். பயன்படுத்துவார். இன்னும் பயன்படுத்துவார். அநேகரை அழிவிலிருந்து நீக்கும்படி பயன்படுத்துவார். அநேகர் அழிவு நீக்கும்படி பயன்படுத்துவார். இந்த ஊழியம் இந்த ஊழியம் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியம். தேவன் உங்களை ஜெபத்தினால தேவன் உங்க ஜெபத்தினாலே வரப்போற ஆயிரமான ஜனங்களுக்கு நன்மை செய்வார். வரப்போற 1000 ஜனங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 நீங்கள் புகழப்படுவீர்கள். நீங்கள் புகழப்படுவீர்கள். ரோமர் 13:3 வாசிக்கும் போது ரோமர் 13:3 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்கிறார், நன்மை செய், நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி வரும். அதனால் உனக்கு புகழ்ச்சி வரும். ஆண்டவர் உன்னை புகழ்வார். ஆண்டவர் உன்னை புகழ்வார். கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீ பாக்கியவதி. கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீயே பாக்கியவதி. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நன்மை செய்து கொண்டிருங்கள். நன்மை செய்து கொண்டிருங்கள். ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஜெபித்துக் கொண்டிருங்கள். பொறுமையாய் ஜெபித்துக் கொண்டிருங்கள். பொறுமையாய் ஜெபித்துக் கொண்டிருங்கள். எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருங்கள். எல்லாரும் சகித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சி தருவார். கர்த்தர் உங்களுக்கு புகழ்ச்சி தருவார். கர்த்தர் உங்களை புகழ்வார். கர்த்தர் உங்களை புகழ்வார். கர்த்தர் இன்னும் உங்களை சந்தோஷமாக இருப்பார். கர்த்தர் இன்னும் உங்களை சந்தோஷமாக நிரப்புவார். மேலான ஊழியர்களின் திட்டத்தை தருவார். மேலான ஊழிய திட்டங்களை தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இன்னும் தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த ஆண்டுல இந்த ஆண்டுல நீங்க அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்வீங்க. நீங்க அநேக நன்மை பெற்றுக் கொள்வீர்கள். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீங்க. அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். அநேக வரங்களை பெற்றுக் கொள்வீங்க. அநேக வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவனுடைய வரங்களை பெற்றுக் கொள்வீங்க. தேவனுடைய வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்னும் இந்த வருஷத்தில் அநேக ஊழியத்தின் பெரிய மேன்மையை பெற்றுக் கொள்வீங்க. இன்னும் இந்த ஒரு வருஷத்துல அநேக ஊழிய மேன்மை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தருக்கு அன்பு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் உன் தாசரோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே நன்மை செய்ய வேண்டும் சொல்லி பேசினீர் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பொறுமையோடு சகிக்க வேண்டும் சொல்லி பேசினீர் ஆண்டவரே. தகப்பனே உன் மனமனா பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே தேச திறப்புல நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஆண்டவரே இணைந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த
இந்த தேசத்துக்காக திறப்பிள்ளைகளா மாற்றுமையா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம், மாற்றுமையா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழிக்கா ஜெபிக்கிறோம், மாற்றுமையாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சோதரப்பா பொறுமையோட இருக்க வேண்டும் சொல்லி பேசுகிறீர் ஆண்டவரே. தாப்பரே எந்த இடத்திலும் ஆண்டவரே திருப்பி பேசாதபடி, ஆண்டவரே கோபப்படாதபடி ஆண்டவரே நீங்கள் பொறுமையோடு சகிக்க வேண்டும் சொன்ன வார்த்தை ஆண்டவரே. நீங்கள் நல்ல ஒவ்வொரு பொறுமையை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே அதை காதில் வாங்கி கொள்ளாதபடி ஆண்டவரே பொறுமையோடு ஆண்டவரை ஜெபிக்க ஆண்டவரே. அதை பொறுமையோடு சகிக்கூடிய கிருபையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. நன்மை செய்கிற சுபாவம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்மை செய்தால் மேன்மை இல்லைன்னு சொல்ல வார்த்தை ஆண்டவரே. இவர் நன்மை செய்து மேன்மை பெற்றுக்கொள்ள முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. நான் உங்கள் தாசனோடு பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும் ஐயா. அந்த வார்த்தை 30-60 பலன் கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் மனை யாராண்டவரை அழைத்து கொண்டு வந்தாண்டவரே எங்கள் ஒவ்வொருக்கு அந்த நல்ல வார்த்தைக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தை கொடுத்து அருமையான மகனை ஆசீர்வதிங்கப்பா. தாவரே அவங்களை இன்னும் வலிமையாக பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இனி தேசம் முழு பயன்படுத்துவீராக ஆண்டவரே. உலக நாடு முழு பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இதில் கூட்ட ஜனங்களுக்கு பயன்படுத்துங்கப்பா. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பயன்படுத்துங்க ஆண்டவரே. கோடிக்கணக்கான ஜனங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே மகன் ஆண்டவர் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் அடையாளப்படுத்த முடியாதவர்கள் செபிக்கிறோம் ஐயா. அவங்க ஊழியர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அஞ்ஞான அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களை பயன்படுத்த முடியாதவர்கள் செபிக்கிறோம் ஐயா. அவங்களை பயன்படுத்த முடியாதவர்கள் செபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை பயன்படுத்த முடியாதவர்கள் செபிக்கிறோம் ஐயா. ஊழியர்கள் ஆசிரியக்க முடியாதவர்கள் செபிக்கிறோம் ஐயா. கரத்தெடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் எங்களுக்காக பேச வைத்தீர் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஜெபத்தில் வளர்க்காக பேச வைத்தீர் ஆண்டவரே. அதை எடுத்து பயன்படுத்த முடியாதவர்கள் செபிக்கிறோம் ஐயா. கூட வந்திருக்க அருமையான சோதரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க முடியுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களை இங்கே பயன்படுத்த முடியாதவர்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே. நாங்கள் தேசத்துக்காக திறப்பட நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே. ஆண்டவரே நீ ஒருவனை தேடுகிற ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவராக ஆண்டவரை ஆயத்தமாகி திறப்பட நிற்கிறவர்களாக ஆண்டவரே. ஆண்டவரை தேச திறப்பணிக்கு அடிகளை காப்பாற்ற நாங்கள் திறப்படங்களாக மாற முடியாத செபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரும் மாற்றுங்கப்பா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவன் பிதாவே. ஆமென். வாழ்த்துக்கள். தேவன் சொல்லி தரிசனம் சுற்றிலும் 7 பதில் கட்டுவேன் என்று ஆண்டவர் இருக்கிறார். 7 அடி உயரம் கட்டுவேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா மாவட்டத்திலும் விடுதலையின் கூட்டங்கள் நடக்கும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரை செய்வார், செய்வார், மனிதை செய்வார். நல்ல ஜெப குழுவை வைத்து சொன்னேன் சேரி கொண்டு வந்திருக்கிறேன். சமூகத்தில்
செய்வார்.